Hi guys, welcome back. இன்னைக்கு நம்ம டி பிளாக்ல 29 and 30 again டபுள் டமாக்கா வீடியோ பார்க்க போறோம். ரெண்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். Both are again simple question, அதனால தான் கிளப் பண்ணிருக்கேன். Mostly theory part, try to understand it. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சிம்பிள். The chemistry of actinoids elements is not so smooth as of lanthanoids. Justify the statement இது எக்ஸாம்பிள் தான். So not so smooth என்னன்னா lanthanoids கிளியரா பண்ண முடியுது, ஆக்டினாய்ட்ஸ் அந்த அளவுக்கு பிரிக்க முடியல, கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்ற மாதிரி தான் மீனிங். ஸோ லாந்தனாய்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தே ஹேவ் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதுலயும் 2, 3, 4 அடிக்கடி இருக்கும். எதனாலனா லாந்தனாய்ட்ஸ் ஒவ்வொரு சப்ஷெல்லுக்கும் கிளியர் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கும். கிளியர் எனர்ஜி டிஃபரன்ஸ். ஸோ ஒன்னு ஃபில் ஆயிட்டு தான் அடுத்து ஃபில் ஆயிட்டு தான் அடுத்து ஃபில் ஆகும். லிமிடெட் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் பிகாஸ் எனர்ஜி டிஃபரன்ஸ். ரீசன் என்னது? எனர்ஜி டிஃபரன்ஸ் between orbitals is quite large. Lanthanides energy difference between orbitals ஜாஸ்தி, ஆக்டினாய்ட்ஸ்ல கம்மி. அதனால லாந்தனாய்ட்ஸ் கிளியரா ஃபில் ஆயிட்டு போகும். ஆனா ஆக்டினாய்ட்ஸ் அப்படி கிடையாது. அதனால ஆக்டினாய்ட்ஸ் ஆக்டினாய்ட்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன மாறி மாறி ஃபில் ஆகும். அந்த அதர் ஹேண்ட் எனர்ஜி டிஃபரன்ஸ் பிட்வீன் 5s 6d 7s இதெல்லாம் ஆக்டினாய்ட்ஸ்ல ஃபில் ஆகுது இஸ் வெரி லெஸ். ஹென்ஸ் ஆக்டினாய்ட் டிஸ்பிளே லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ முன்ன பின்ன ஃபில் ஆகிறப்போ எலக்ட்ரான்ஸ் சில சமயம் எல்லாத்தையும் ஒன்னு ஃபில் ஆயிருக்கும். ஸோ எடுக்கிறது ஈஸி. அந்த மாதிரி வரும். அடுத்து 2-3 கொஸ்டின்ஸ்ல we are going to discuss that in detail with the examples. இங்க என்ன கேக்குறாங்க? 2 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றாங்க. எஸ், உரோனியம் புளுட்டோனியம் மட்டும் எடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா +3 +4 +5 +6 இத்தனை ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. எதனால அப்படின்னா ரீசன் இஸ் அகைன் the energy difference between 5s 6d 7s are very less. காமன் ஆக்சிடேஷன் ஆக்டினாய்ட்ஸுக்கும் +3 தான். கிளியரா? வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சாச்சு. we'll move to second question. செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்றாங்க? வாட் இஸ் த லாஸ்ட் எலிமெண்ட் இன் த சீரிஸ் ஆஃப் ஆக்டினாய்ட்ஸ்? ஸோ அந்த கடைசி எலிமெண்ட்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆக்டினாய்ட் சீரிஸ் தெரிஞ்சுக்கணும், லாந்தனாய்ட் சீரிஸ் தெரிஞ்சுக்கணும். புக் பேக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓகே தான். ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், கமெண்ட் ஆன் த பாசிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் த எலிமெண்ட். ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் ஆக்டினாய்ட் சீரிஸ் யாரு அப்படின்னா ஆல்ரெடி நான் இது வச்சிருக்கேன். லாஸ்ட் எலிமெண்ட் யாரு? LR 103. கரெக்டா? 103 லோரீசியம் 103 இஸ் த நம்பர். அப்போ அதை ஃபில் ஆகிறப்போ எப்படி ஃபில் ஆகும் அப்படின்றதுக்கு 103க்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் 86 ஃபில் ஆயிரணும். 86க்கு அப்புறம் 6Pக்கு அப்புறம் 6Pக்கு அப்புறம் என்ன வரும்னு தெரிஞ்சிருக்கணும். 6Pக்கு அப்புறம் 7s ஃபில் ஆகும். 7sக்கு அப்புறம் 5F 7s 5F அது ஃபில் ஆயிட்டு 60. கிளியரா? அந்த ஆர்டர் தான் போட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ இதில் கடைசியில் 3 தானே இருக்கு. இதை எடுத்துட்டீங்கன்னா ஸ்டேபிள் ஆக்சிடேஷன் கடந்துருமா? ஸோ மோஸ்ட் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. Because losing 3 it becomes a 4 configuration. Clear-ஆ? Very very simple. இதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோ, இந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் வீடியோன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த டேபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த டேபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அவுபோ பிரின்சிபல் நல்லா தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த சாப்டர்ல உங்களால ஈஸியா ஸ்ட்ரகிள் இல்லாம ஆன்சர் பண்ண முடியும். கிளியரா? சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினுக்கு என்னன்னே தெரியலனா கூட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஓகே, யூ வில் கெட் ஐடியாஸ். Okay guys, that's it for today. Channel மறக்காம subscribe பண்ணுங்க. We'll meet in next video. Thank you.